மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அந்த பக்கத்துலேயே ஸ்டார் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், கைப்பு. அது கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. என்ன சந்தோஷம் தானே? கனவு மாதிரி இருக்கு. கனவுலாம் இல்ல, நிஜ உலகத்துல தான் இருக்க. அப்படியே விட்டுட்டு போய் நினைச்சு பயந்துட்டு இல்ல. இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு? எனக்கு கனவுமா தான் இருக்கு. காதலிச்சவளே பொண்டாட்டியா உலகத்துக்கு முன்னாடி மறுபடி தாலி கட்ட போறேன். சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கும் தான். அப்புறம் 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 நான் எல்லாரும் பாக்குறாங்க, அங்க பாருங்க. நானும் வந்திருக்கவங்கள தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. ஆமாமா, பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். சரி சரி, அப்புறமா மிச்சத்தை பார்த்துக்கிடு. ஐயா, தாலி கட்டதுக்கு முன்னாடி ரொக்க பணம் வைக்கணும். தட்டுல கரெக்டா ரொக்க பணத்தை வச்சிரு. சரிமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயா சும்மா இருங்க மாப்பிள்ள, அது சரிப்பட்டு வராது. முறைப்படி பேசுனதானே. ஐயா தமிழரசே, சொல்லுக்கா. 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வச்சிரு. 3 லட்சமா? என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஏய் சும்மா கடை, உனக்கு என்ன தெரியும்? ஐயோ பெரியமா, 3 லட்சமா? இங்க இருங்க, சும்மா இருங்க. உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். தம்பி 3 லட்சம் ரூபாய் வச்சிரு. அபி, அந்த பர்ஸ் எடுத்து வந்துடல. எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க மைனி சொல்றதே கேளுங்க, 3 லட்சம் ரூபாய் வச்சிடலாம். சே, அக்கா சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு. நான் 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 1 லட்சம் ரூபாய் வைங்க போதும், அதுக்கு மேல வைக்காதீங்க. அம்மா அதோட விட மாட்டாங்க, இன்னும் நிறைய கேட்பாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ விடுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்கலாம். இருக்கட்டும் மாப்பிள்ள. ஐயோ அக்கா, அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் விட மாட்டாங்க. இதுக்கே நான் 3 லட்சம் ரூபாய் கேட்காங்க, இன்னும் நிறைய கேட்பாங்க, சொன்னா கேளுங்க. நீங்க முதையே 3 லட்சம் ரூபாய் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்பிள்ள, உங்க அம்மா கேட்கச்சேதான் நான் மூத்தவளே அனுப்பணும். அவளுக்கு நாங்க ஒண்ணுமே கொடுக்கல. ஆமா மாப்பிள்ள, இந்த இவளுக்கும் நாங்க கொடுக்கல, சேர்த்து கொடுத்துட்டு போறோம். இவளுக்கும் நாங்க ஒண்ணு செய்யல மாப்பிள்ள. உங்களுக்கும் சங்கடம் தானே உங்க அம்மா முன்னாடி, இனி சொல்லி காட்ட முடியாதுல்ல. நீங்களும் வாங்கி கொடுங்க மாப்பிள்ள. உனக்கு எனக்கு பொண்ணே கிடைக்கல, இவ எனக்கு கெட்டிக்கிட்டு சொன்னதே பெரிய விஷயம். நீங்க வேற, உங்களுக்கு என்ன மாப்பிள்ள குறை? நாங்க இன்னும் அதிகமா தான் செஞ்சிருக்கணும், இதே ரொம்ப கம்மி தான். ஐயோ, அம்மா கொண்டு தெரியாம இவங்க வேற. அம்மா உங்களுக்கு இன்னும் அம்மா பத்தி தெரியாது. பரவாயில்ல, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நல்ல பசங்களுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். என்ன தட்ல ரொக்க பணம் வைக்க போறீங்க? அப்படி நேராவுது. தட்ல ரொக்க பணத்தை வச்சதா சம்பந்தி. நான் சொன்ன ரூபால இருந்து 1 ரூபாய் குறைக்க மாட்டேன், பாத்துக்கிடுங்க. இல்லம்மா, அவங்க அதுக்கு மேலேயே தான் வைக்காங்க. எவ்வளவு வைக்காங்க? கட்லி இப்போ 3 லட்சம் ரூபாய் வைக்க, தாலி கட்டும் போது 2 லட்சம் மிச்சத்தை வச்சிருக்கேன். 5 லட்சம் ரூபாய் தானா? 5 லட்சம் ரூபாய் தானவா? ஏமா அப்படியே மாமியார் வீட்டோட ஐக்கியமாயிட்ட போலுக்கு. நம்ம குடும்பத்தாருக்குள்ள இந்த சைடு நிக்குது, போய் அங்க என்ன எட்டி பாரு. உனக்கு குடும்பம் அங்கதான் வரும், இது வராது. அப்படியே பொண்டாட்டி வெளியிலே போய் நின்னுக்கிட்டு இருக்கா ஒட்டிக்கிட்டு. கொஞ்சம் நம்ம வழி ஆட்களையும் பாரு. சரிம்மா, நான் அத சொன்னல, ரொம்ப சொல்லாதீங்கன்னு. பாத்தீங்களா, 5 லட்சம் வேணா கேட்காங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, பாத்துக்கலாம். அப்படியே மாமனார் வீட்டோட ஐக்கியமாயிட்டான்வல. ஏமா அரசே சொல்லுங்க, இந்த சைடு நம்ம வீட்டாருக்கு சைடு வந்து போய் நில்லு போ. வந்திருக்காள எல்லாம் என்ன காரி துப்பிட்டு போறாளுவ. உன் மாமா வேணுங்க ஒட்டவே மாட்டேக்கானு ஏற்கனவே இந்த கும்மி அடிச்சிட்டு போனாளுவ. சரிங்க அத்தா. அம்மா நாங்க நிக்கேம்மா. சரி மன்னி போ. ஏல உனக்கு என்ன பிரச்சனை வேணுமா? இல்ல உன் மாமனார்ட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் விட்டாதான் போவியான்னு கேக்க. வரேம்மா. ஆனா ஊர் உலகத்துல உங்களுக்கு கிடைச்ச மறுமண மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. அது உண்மைதான். கொடுத்து வச்சவர் தான் மிலிட்டரிக்காரரு. ஐயா வாயா, போய் சாப்பிட வாயா. இல்லக்கா, பசி இல்ல. தென்னைய வச்சா தண்ணீர், புள்ளைய பெத்தா கண்ணீர்னு சும்மாவா சொன்னாவ? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு தலைக்கு மேல கடனோட நிக்கான். ஒரு பசியா எடுக்கும் பசி. இல்ல அது கிடக்கட்டும், வா அடைச்சுக்கலாம் வா. இல்லக்கா, அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. இந்த அவளை கூட்டிட்டு வா. சரிங்க மைனே. உன்கிட்ட இருக்க செயினை பூரா எடுத்தாச்சு. சும்மா இருங்க, அதுல என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன எனக்கு செயின் போடுற வயசா? இருந்தாலும் நீ அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பத்தி பண்ணி தானே எடுத்து வச்சிருந்தேன். நான் எல்லாம் இவளுக்கு சேர்த்ததான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெருங்கெடுத்தா நிக்கிய. மனசு நிறைய நீங்க இருக்கீங்க, அது போதும் எனக்கு. எனக்கு நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. நீங்க கவலைப்பட பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. கடன் வர பத்தி எனக்கு பயமே இல்லடி. 2 கல்யாணத்துக்கு ஜாம் முடிச்சிருந்தா 1 கோடி கடன் கூட எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. யார் என் வீட்டுக்கு மருமகனா வரணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டனும். அவன் யாரோ மாதிரி வெளியில நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ அழாதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைச்ச போறாங்க. நல்லபடியா கல்யாணம் மத முடியட்டும். சரி, ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நான் பாக்க. நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடணுமா? எனக்கு பசி இல்லடி, எஞ்செல்லாம் முட்டி போய் நிக்கிறேன். எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு போ. இல்ல கிங்ஸேன், அங்க வேலை ஒழுங்கா நடக்கல. அதெல்லாம் நடக்குது. இப்போ தட்டு மாத்த போறாங்களா, உள்ள வா. இல்ல நீங்க மாத்துங்க, பெரியவங்க வீட்டுல இருக்கீங்கல்ல, நீனும் வா. இல்ல 5 லட்சம் ரூபாய் மக்கள் இருக்காவல. 5 லட்சமா? ஆமால, 5 லட்சம் ரூபாய். 1 லட்சத்துல பேசிச்சது.
எனக்கு என்னமோ அம்மா 2 போய் மிரட்டி போக நினைக்கேன். மாமா 5 லட்சம் ரூபாய் தட்டுல வைக்காம பாத்துக்க. 5 லட்சமா? இல்ல இது என்ன பையனை தங்கத்திலேயே செஞ்சு வச்சிருக்கான்னு கேட்க. அப்படித்தான் அம்மாக்கு நினைப்பேன். இனி அவங்க வீட்டு பிள்ளை காலத்துக்கு நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட போறாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்காங்க. நம்மளெல்லாம் ஆம்பளையாவே நம்ம அம்மா மதிக்கல. எனக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. உங்க அண்ணி என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே அலைதான். சரி, எப்படிதான் அவகிட்ட நான் நின்று பேசுவேன்? பணத்தை வாங்கிட்டு போன மாதிரி இருக்காரு. சரி, ஒரு ஊர் கடமைக்கு கொஞ்சம் வாங்குவா, சும்மா விடுவான்னு பார்த்தா போய் சண்டை போட்டுருப்பான்னு நினைக்கிறேன் என் பார்வைக்கு. மாமா கழுத்து தூங்கி போயிருக்கு. என்னடா ஒரு மனசாட்சி வேண்டாமா? 5 லட்சம் ரூபாய் யாராவது வாங்குவாங்களா? இங்க பாரு, இப்ப ஒன்னும் பேச வேண்டாம். தாலி கட்டி முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லைன்னு வச்சுக்க, இதான் சந்தர்ப்பம், வேற ஏதாவது பண்ணிடுவோம் பாத்துக்க. அதான் நானும் அமைதியில இருக்கேன். அவன் சின்னவன் எங்க? அவன் தான் கடந்து எல்லா வேலையும் பாத்துட்டு கிடக்கான். கிச்சன் வேலை கிடக்கும் போலுக்கு. ஆபீசர்லாம் வந்துட்டாங்களா? மாமா அதை தேடிலாம் போனாரு. சரி, நீ உள்ள வா. சரி, நான் வரேன், நீ உள்ள போ. 5 லட்சம் ரூபாயா? மாமா கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. இல்ல வாய்க்கு மட்டும் சரி இறக்குங்க. இல்ல சமையல் பாத்திரம் புள்ள பின்வாசல் வழியா போட்டுட்டாங்களா? எப்போ? என்னையா ஒரு சட்டை எடுத்து போடலாம்ல? ஏன் அதுக்கு நான் கிடக்க வேலைக்கும் ஜாலிக்கும் சட்டை எங்க போட்டு கிடக்க? ஏன்பா? சரியா, நீ முன்ன போய் நில்லு போ. எப்பா 5 லட்சம் ரூபாய் அம்மா வாங்க போறாங்கப்பா. இங்க பாரு, தாலி ஏறட்டும், அது வரைக்கும் ஒன்னும் சொல்லாத. எனக்கும் தெரியும், எனக்கு என்னமோ தனிப்பட்ட முறையில போய் சண்டை போட்டுருப்பான்னு நினைக்க பாத்துக்க. ஒன்னும் கண்டுக்காத. கழுத்த தாலி ஏறட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். முதல் அந்த வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரிப்பா. அது மட்டுமா, பண்ட பாத்திரம் கொஞ்சமா வாங்கியிருக்கா? அந்த மிலிட்டரிக்கார் பொண்டாட்டி கழுத்துல ஒரு செயின் இல்லையே. இல்ல கிட்டத்தட்ட 60-70 பவுன் வாங்கியிருப்போம் உங்களுக்கு. சரி, தாடாவர்கிட்ட நின்று சண்டை போட முடியாது. ஆக வேண்டிய வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்படின்னா இசைக்கு செஞ்ச செயினுக்கு நீ எல்லாத்தையும் முத்தவளுக்கு போட்டுட்டாங்கன்னு நினைக்க. அப்போ அவளுக்கு நீ இப்ப உங்க குடும்பத்தோட போய் நின்று போ. இல்லம்மா, போறது பிரச்சனை இல்ல. என்ன இவ்வளவு கம்மியா தான் செயின் போட்டிருக்கா வச்சிருக்கேன்னு ஏதாவது பேசத்தாலுமா? சரி, நீ கண்டுக்காத. எரிச்சலா வருதே. பேர் கழுத்துக்காக கழட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாலும் உங்க வீட்டுல இவ்வளவுதான் போட்டாவளோ அப்படின்னு நக்கல் பண்ணுதாலுவே. அது அவங்க கிலோ கணக்குல போட்டு வந்திருக்காங்கல்ல, அதான் அப்படி கேட்காங்க. சரி, நீ பெருசா எடுத்துக்காத. நீ ஒரு இடத்துல உட்காரு. யார் வயிற்றுல கையை வச்சிடாம ஒரு இடத்துல உட்காரு போ. அம்மாவுக்கு ஏதாவது சாப்பாடு தான் எடுத்துட்டா? இல்ல வேண்டாம். அபி வாங்க சித்தி. தட்டுலாம் மாத்தியாச்சு அப்படி? எல்லாரும் முன்னாடி போயிருக்காங்க சித்தி. ரொக்கம் எவ்வளவு? ஐயா, அடுத்த வீண் அதே மாதிரி கேட்டுட்டாவனா? இல்ல அபி, ரொக்கம் நிறைய கேட்குற மாதிரி தெரிஞ்சு போலுக்கு. இல்ல, அது எனக்கு தெரியல. நீ பேசிக்கிட்டு இருந்தாவே தெரியல சித்தி. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? 2-3 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வாங்குதாவளோ? கவர்மெண்ட் மாப்பிள்ள, அதனால வாங்கிருப்போவ. சரி விடு, நல்ல இடமா இருந்தா பிள்ளைய கொடுத்து தானே ஆகணும். அம்மா, உன் கட்டில் கிடந்த செயின் போறேங்க. என்ன உன் கட்டிலையும் கிடக்குது சேர்த்து போட்டு அவளுக்கு போட்டியா? அவன் நகை நிறையெல்லாம் போட்டிருக்கா போலுக்கு. 10-80 பவுன் இருக்கும் போலுக்கு. 80 பவுன் செஞ்சுட்டீங்களாங்க? பரவாயில்லையப்பா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் 80 பவுன் போட்டிருக்கிய. இப்படிதான் பொறுப்பா இருக்கணும். அதுவும் சரிதான். உனக்கு என்ன ஆம்பளை பையனா துத்து சகன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு? பொம்பளை பிள்ளைகளுக்கு நகையா போட்டு போறது கரைச்சல் இல்லைல்ல. இப்போ ஆம்பளை பையனா சொத்து சகன்னு சேர்த்து வைக்கணும். இப்போ நான் பாரு, நம்ம தம்பிக்கு சொத்து சகமாக தான் சேர்த்து வைக்கேன். இதே பொம்பளை பிள்ளைனா நகையை போட்டு கட்டி கொடுத்தோமா அனுப்புனமான்னு இருக்கலாம். 80 பவுன் சரி விடு, பரவாயில்ல. நல்ல இடமா இருந்தா 80 பவுன் என்ன 1 கிலோ கூட போடலாம். அதான் பார்த்தேன், நகை நிறைய போட்டிருக்கால. எப்படி 80-85 பவுன் இருக்கும் போலுக்கு நினைச்சேன். அதே மாதிரிதான் இருந்திருக்கு. சரி அபி, நானும் அதை வாரேன். என் தாய் வந்திருந்தா, நாளை பார்த்துட்டு வரேன். சரிங்க சித்தி. ஏமோ, எனக்கு என்னமோ இவில 80 பவுனுக்கு அடி போடுதாவான்னு நினைக்கேன். இவ வந்து பேச வந்ததே நம்ம எப்படி நகை போடுவோன்னு தான். அதாவே பேச்சிலே தெரியல. 80 பவுனுக்கு கேப்பா போலுக்க. ஒரு துண்டு நகை இல்லையே வீட்டுல. நான் சித்தி தானே, போட்ட நகையை வாங்கிட்டு போவேன்னு நினைச்சேன். போட்ட நகையை வாங்குதாவ. இன்னும் ரொக்கம் தெரியாது. ரொக்கமும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் சொல்றேம்மா, வேண்டாம், இங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம். சும்மா இரு. இசை இனி யார் பொண்ணு கேட்டு வருவா? எம்எல்ஏ பையன் கூட ஊர் சுத்தினதா ஊரே பார்த்திருக்கேன். இனி யாரு அவனை எதிர்த்து யார் பொண்ணு கேட்டு வருவா? கொலையே நடுங்குது. போய் அந்த எம்எல்ஏ பையன் கிட்ட போய் சகவாசம் வச்சிருக்கா. அவனுக்கு எப்பேற்பட்டவனுங்க? அவனை எதிர்த்து இனி யாராவது பொண்ணு கேட்டு வருவானுங்களா? எல்லாம் தெரிஞ்சு வந்தாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் தலையில இடியே இறக்கிட்டான். அம்மா அழாதீங்கம்மா, நான் உனக்கு சொல்றேன், கோவப்படாதீங்க. இசை அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. அவ எந்த பையனுக்கிட்டையும் பேச மாட்டாமா. அது சரிதாண்டி. ஆனா அவ எதுக்கு எம்எல்ஏ பையன்கிட்ட சேரணும்? சரி, ஊரே பாக்குது, அங்கங்க நின்று பேசுறமே, இது வீட்டுக்கு போகுமே, ஊருக்குள்ள பரவுமே. நம்ம என்ன பட்டணத்துல இருக்கோம்? யாருக்கு நேர்பட்டு மறைக்கிறதுக்கு? கிராமம்னு தெரியல அவளுக்கு. அதை காட்டு தீயா பரவிருமே. இந்த பேடியில போவ எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. முன்னாடிலாம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா. இந்த விஷயத்த எனக்கு சொல்லவே இல்லை. பயமா இருக்கு.
என்ன பிரச்சனை பண்ணுவானோ வச்சானு பயமா இருக்கு. அதெல்லாம் பண்ண முடியாது, இவனுங்க சுட்டு படுத்திடுவானுங்க. அப்பெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஏம்மா இசை ஒன்றும் இவங்க வீட்டுக்கு கொடுக்க வேண்டாமா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க மாதிரிலாம் தெரியல. ஐயோ நாசுக்கா நகையை பற்றி பேசிட்டு போறவ பத்தியலா. ஏம்மா வேண்டாம்மா, தங்கச்சி தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவளுக்குன்னு வாழ்க்கை வேண்டாமா? அவளை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது அனுப்பி வைப்போம், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். எம்எல்ஏ போய் அவளை வாழ விடுவான்? ஏதாவது பண்ணி கொண்டு போட்டுட்டாலும் என்ன பண்ண முடியும்? அறிவில் அவன் பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்போ பட்டனுக்கு தெரியல. கொண்டு போட்டுட்டானுங்க என்ன பண்ண முடியும்? ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? பெண்ண எதுக்கு பயந்துகிட்டு இருக்கே? அவனுக்கு நினைச்ச எந்த எல்லைக்கு போவானுங்க? அந்த எம்எல்ஏ நல்ல சேவர இப்ப ஆளுங்கச்சா இருக்கான், என்ன பண்ண முடியும்? அவங்க ஏத்துற மேல இப்ப என்ன பண்ண முடியும்? இவளை தனியா எங்க போய் வாழ வைக்க முடியும்? சரி எங்கேயாவது போய் வாழ வைக்கலான்னு பார்த்தா கண்ணு குத்தி போகும்போது தட்டி தூக்கிடுவானுங்க, வாழ்க்கை சின்ன பண்ணமாக்கிடுவானுங்க. அதுக்கு தான் அமைதலா இருக்கும். சத்தியமா சொல்றேன், இந்த பிள்ளை நல்லாவே இருக்காது. ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே இருக்கும். சரிம்மா அழாதீங்கம்மா, இம்மா அழாதீங்க. ஒரு நல்ல கூட எங்களால சாப்பிட முடியல, நிக்க முடியல, பயந்துகிட்டே நிக்கும். எந்த நேரம் எந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வருவாளோன்னு பயமா இருக்கு. வாயை தந்த ஒன்று சொல்ல மாட்டேங்க. சத்தியமா சொல்றேன், செத்துலாம் போல வருது. இப்ப நீ மட்டும் இல்லைன்னு நான் செத்துருவேன். இம்மா அப்படி பேசாதீங்கம்மா, முடியலடி, கஷ்டமா இருக்கு. இப்படி நல்ல வாழ்க்கை நாசம் பண்ணிட்டால. சரி எல்லாருக்கும் நம்மள தான் பாக்க, நான் அங்க ஏதாவது வேலை பார்க்கேன். சரிம்மா. உங்க அப்பா கொஞ்சமா சாப்பிட சொல்லு. அவர் சாப்பிட்டாரானே தெரியல, அப்படி தள்ளாடிக்கிட்டே அலைதாரு. நெஞ்சு முட்டி போயிருக்காவ, அவகிட்ட என்னத்த சொல்ல முடியும்? அப்பெல்லாம் அந்த எம்எல்ஏவால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இசையாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் எனக்கும் தெரியல. அவளை எங்க ஆளையே காணல. உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போன்னு நினைக்கேன் மாமா. அதான் வெளியில எங்க நிப்பான்னு நினைக்க. சேலையும் அப்பா கிட்டக்கூடாதுட்டாவ, அதனால சேலையும் கிட்டாம தான் போய் நின்னா. சங்கடமா இருக்கு. வீட்டிலே துருத்துன்னு வந்தவன் அவதான். இத்தனை அடி ஒதுங்கி வாங்கிட்டு அது பாட்டுக்கு அலைதால. சரி அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. இசை வா உள்ள வா. இல்ல மாமா இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன், வா உள்ள வா. நான் சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, உள்ள வா. நீங்க சாப்பிடல, உள்ள வா. தட்டு மாத்தி தாலி கட்ட போறாங்க, வா வந்து பாரு. இல்ல மாமா, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். நான் இங்க இருந்துக்கிறேன் மாமா. சொல்றேன்ல உள்ள வா. இல்ல மாமா இருக்கட்டுமே. சொல்றேன்ல உள்ள வா. மாமா கொஞ்சமாவது கீழ்படி, வா. உள்ள கூப்பிடுறோம்ல வா. வந்திருக்கவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், நீ ஏன் இங்க நிக்கிறது சந்தேகப்படுவாங்க, வா. சரிங்க மாமா. இல்ல விக்ரம், இல்ல அப்பா வர சொல்லு. அப்பா உன்னை உள்ள தேடிட்டு இருந்தாப்ல, அங்க நின்னுட்டு இருக்கா. உள்ளதான் போறேன், நீ வாயா. இல்ல கிச்சன்ல வேலை கிடக்கு, அவன் தம்பி ஒத்தையில நின்னுட்டு இருந்தான், நான் உள்ள போறேன். இல்ல தட்டு மாத்திட்டு தாலி கட்ட போறானா, வா. நீ போன வாரேன். சரி சீக்கிரம் உள்ள வா. சரி நீ உள்ள போன வாரேன். தம்பி உள்ள நின்னுட்டு இருந்தான், அவன் அப்படியே நீ உள்ள கூட்டிட்டு போயிரு. சரில. இல்ல விக்ரம், இல்ல உள்ள போ, நேராவது நீயும் வா. சார் வர வேண்டியது இருந்துச்சு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கூட்டிட்டு வரேன். சரி நான் உள்ள போறேன். ஐயோ மாமா சத்தம் விடாதீங்க, வரவங்கள பாப்பாங்க, என்ன ஆயிரும். இவன் மட்டும் ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை, சொன்னா கேளுங்க மாமா. வேணாம் மாப்பிள, இவன் எத்தான் பார்வையில நிக்க கூடாது. ஐயோ மாமா விடுங்க மாமா, நெஞ்சு முட்டி போய் அழுத. எப்போ தாலி ஏறும், நிம்மதி பெருமூச்சு விளையாண்டு இருக்க. இவளை எதுக்கு மாப்பிள உள்ள கூட்டு வந்தீங்க? அப்பா விடுங்கப்பா, அப்பா கோபப்படாதீங்கப்பா, எங்க கோபப்படாதீங்க. வரவங்க நம்மள பாக்காங்க, வாங்க எங்க எல்லாருக்கும் நம்மள பாக்க கோபப்படாதீங்க. மாமா சொன்ன கேளுங்க மாமா, வேண்டாம் மாமா. இல்ல மாப்பிள, அவ உள்ளே நிக்க கூடாது, யாரும் பாத்துட்டு பாருங்க. இதுக்கு மேல மார்க்கெட்டிங் என்ன இருக்குது, அதான் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டல. கமிஷனர் பொண்ணு எம்எல்ஏ பையன் கூட ஊத்துறானே, இனி நான் தலை நிமிர்ந்து நடக்கிறதாங்க என்ன இருக்குது. மாமா விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சரி சத்தம் விடாதீங்க, பாட்டுக்கு வரவன் நின்றுட்டு போறான், விடுங்க. இல்லன்னு அவங்க நிக்க வேண்டாம், அவளை போக சொல்லுங்க. சொன்னா கேளுங்க தம்பி, ஆட்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காவல்ல, வேற யாரும் பார்க்கண்டா, என் பொண்டாட்டியே பாதம் ஊதி பெருசாக்கி இன்னும் 10 லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டுவான். சத்தம் கட்டாம இருங்க. பத்திரிக்கை காலையில் என்ன இருக்கு பாத்தீங்களா, எம்எல்ஏ பையனுக்கு கமிஷனர் மகன் பேசி முடிக்கப்பட்டிருக்கு. தலைப்புரிய வச்சுட்டா பாதவத்தி. எம்எல்ஏக்கும் கமிஷனருக்கும் என்ன சம்பந்தம், என்னென்ன கேள்விலாம் கேட்காங்க. சரி மாமா விடுங்க மாமா, ஆட்கெல்லாம் பாக்காங்கல்ல, இனி பாக்குறதா என்ன இருக்கு. இவளை வெளியே அனுப்புங்க, இவங்க இருந்தா நான் செத்தா போயிடுவேன்.
ஐயோ சொன்னா கேளுங்க, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போட்டோம். இப்படி அலப்பற பண்ணிட்டு இருக்காதீங்க. சத்தம் போடாம இருங்க. அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போட்டோம். இல்ல அவ இங்க நிக்க கூடாது. அவளை வெளியே அனுப்புங்க. உனக்கு வரக்கூடாது சொன்னா இல்லையா? ஐயோ தம்பி காட்டி கொடுத்துட்டு போயிடாதீங்க. அவ பாட்டு ஏமா ஒரு ஓரமா போய் நின்னுமா போ. மாமா சத்தம் போடாம இருங்க மாமா. ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துற? அவ வாய் திறக்க மாட்டா. அவ என்ன சாவடிச்சாத வாய் திறப்பா. என்னங்க போங்க, மண்டபத்து போங்க, நேராவது அங்க தட்டு மாத்தணுமா போங்க. அவளை வெளியில அனுப்புங்க. நானும் கேட்க மாட்டேக்காவல. மாமா மாப்பிள்ள சொன்ன கேளுங்க. கிங்சன் மாப்பிள்ள வாங்க நம்ம உள்ள போலாம். நேத்து ஏன் கத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அங்க எல்லாரும் முன்ன ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஐயர் வந்தாச்சு. அண்ணன் எல்லாரும் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, நான் உங்க உள்ள போ சொன்னேன். நேராவது சரி அப்படியக்கா கிளம்புங்க. நேராவது இல்ல இங்க என்ன அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க? நேராவது உள்ள போங்க. சரி என்ன வா உள்ள போ. நேராவது இல்ல அந்த புள்ள பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போட்டுங்க. அதான் அவனே சொல்லிட்டானே, ஸ்டேஜுக்கு போங்க. அவர் பேர் உள்ளவரு, அவர் மன்னிப்பாரு. என்னால மன்னிக்க முடியாது. வெளில போங்க. அவனே சொல்லிட்டான் போங்க உள்ள. இன்னும் ஆட்கள் சந்தேகம் வரும். அந்த புள்ளை போயிட்டு சரி வாங்க. என்ன எப்படி அந்த புள்ளை இல்லாம எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தம்பி சொன்னதே சொன்னான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்க கூடாதா? அவன் என்ன செய்ய முடியும்? அவனும் மனுஷன் தானே. அவன் தான் இவ்வளவு சொல்லி பார்த்தானே. உன் மாமனார் தான் கேட்கல. எப்படிப்பா கூட பிறந்தவ தாலி கட்டு அந்த புள்ளி மட்டும் ஒதுக்கி வச்சா யார் யார் தலையில என்ன இருக்கோ அதெல்லாம் நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பனோ அதெல்லாம் நடக்கும். ஓ ஏமா நீ போமா முன்ன பாரு. நல்லபடியா இந்த கரண்ட்டை முடிக்கணும். அப்புறம் அதை பாத்துக்கலாம். போங்க போடா எல்லாம் சரியாகும். போ. சரிங்கப்பா. அரசி என்னம்மா ரொக்கத்தை அவங்க அத்தை கிட்ட கொடு. 5 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா குறைக்க மாட்டேன். பாத்துக்கிடுங்க. இல்லம்மா 5 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதெல்லாம் தனியா. இது கூட எல்லாம் சேர்த்துட்டு இருக்க கூடாது. நான் தாலி கொடி மட்டும் 6 பொண்ணுக்கு போட்டிருக்கேன். சரிங்க சம்பந்தி. சரி தட்டை மாத்திட்டு தாலி கட்டுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இன்னங்க அத்தை வாங்கிக்கோங்க. நகை 80 பொண்ணு போட்டிருக்கிய? 85 பொண்ணு போட்டிருக்காவ. சரி 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 தட்டை பண்ணாங்க. ஐயர் வந்தாச்சா அப்படி? எவ்வளவு ரொக்கம்? இப்ப இவன் சொதப்பிடுவான் போலுக்க. அதெல்லாம் சரியாதான் இருக்கு. நீ தாலி எடுத்து கட்டு. 5 லட்சம் ரூபாயா? அது பேசவே இல்லையா? நீ தாலி கட்டுடா. என்னது? தாலி கட்டுடா. நீ தாலி கட்டு. சரியாதான் இருக்கு. பாத்துக்கலாம். தாலி கட்டு. 5 லட்சம் ரூபாடா. ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க தாலி கட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சம்பந்தியமா தட்டை வாங்கிக்கோங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நான் பேசவே இல்லையா? என்ன அசிங்கப்படுத்தலான்னு கேட்க? சோனியக்கார கிளவி 5 லட்சம் ரூபாய் எங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்க. இரு நான் வந்துகிட்டு உனக்கு. என்னல என்ன பேசிட்டு இருக்கான்? தாலி கட்டணுமா வேண்டாமா? கட்டுடா தாலியா. பாத்துக்கிட்டு சொல்றேன்ல. 5 லட்சம் ரூபாயா? இவன் என்ன மன்னிப்பாளா? பரவாயில்ல கட்டுங்க. தப்பு பண்ணது நான். சரி பரவாயில்ல கட்டுங்க. கட்டுங்க மாப்பிள்ள தாலி. பரவாயில்ல மாப்பிள்ள கட்டுங்க. கட்டுன ஏப்பா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாச்சப்பா. இல்ல மிச்ச சாமானத்தை பூரா கொண்டாடி. ஏன் அபி அதெல்லாம் ஒதுங்க வைக்க வை. ஏன் அரசி இந்த போய் தூங்க நேராவதுல்ல. போயா போய் கொஞ்சம் தூங்கு. ஒரு வாரமா நீ சரியா தூங்கவே இல்லை. உடம்பு என்னத்துக்காகும்? சரிக்கா கொஞ்சம் மனசுல போற குறைஞ்சிருக்கு. சரி
போய் தூங்கு போ. மிச்ச கணக்கு வேலையில நான் பார்த்து தூங்குறேன், நீ போய் தூங்கு போ. ஏ அபி, அவனை கூட்டிட்டு போ. சரிக்கா சரிக்கா, அரிசி பார்த்துக்கா, வலி எதுவும் வந்து சொல்லு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரியா? ஏ அபி, நான் தமிழ் அரசு போயிட்டான் பாரு, போ தூங்க இப்போ. நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடலையா? சாப்பிட்டா போ. கொளுத்து போறதை என்ன பண்ண முடியும்? இனியாவது கொஞ்சம் தூங்குங்களேன். பயமா இருக்குடே, உள்ள எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்க போறான்னு பயமா இருக்கு. அதே அந்த தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமாடி, என் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே நல்ல கல்யாணத்தை பண்ணணும். இந்த வீட்டுல தான் அந்த பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும். வீடே குதூகலமா திருவிழாவா இருக்கணும். எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமாடி. இந்த வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அந்த அம்மா கேட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டு என் பிள்ளைங்களை இங்க கூட்டு வந்து இங்க வச்சு நான் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும். என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ்க்கை தொடங்குறத நான் பார்க்கணும். அந்த பிள்ளைங்க கூட பிறந்ததுல இருந்து வாழறதுக்கு தான் எனக்கு கொடுக்கணும் இல்லை, அதுக்கு கல்யாணம் பண்ணி என் கூட வாழ்ற வாழ்க்கையை அதை நான் பார்க்கணும். அது பெற்ற பிள்ளைங்களை தூக்கி சமைக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க அந்த மாப்ப மாதிரி நான் புள்ள மாதிரி பார்த்துக்கணும். என் வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி எனக்கு பிள்ளைங்க மாதிரி அவங்க நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல தகப்பனா அவங்களுக்கு நல்ல பணிவிட செய்யணும்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமாடி. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாடி, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாடி. இப்ப இவ வாழ்க்கைக்கு நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்குடி. பேப்பர் நியூஸ் எல்லா பக்கமும் பரவி கிடக்கு. இவ வாழ்க்கை நான் இப்ப எப்படி சரி பண்ண போறேன்? விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் இன்னும் வாயை திறக்க மாட்டேங்கல. முடியலடி, ரொம்ப மனசு வலிக்கு. எவ்வளவு அழகான வாழ்க்கையை இழந்துட்டான், எவ்வளவு நல்ல பையனை இழந்துட்டான். வேதனையா இருக்குடி. நான் இந்த ஊருக்கு வரும்போது அக்கா கிட்ட நின்று வளர்ந்துகிட்டு இருந்தான். அவ பேசுற பேச்சு, அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து பூரிச்சு போவேன். திடீர்னு ஒரு நாள் கிங்ஸன் வந்தேன். நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேன், அந்த புள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் விளையாட்டு போக்க சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் துடிச்சு போனேன். ஐயோ, இந்த பையன் எனக்கு சொந்தமாக்கிக்க நினைச்சேன். இந்த பையன் யாரையும் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதானே நினைச்சு அவ்வளவு வேதனைப்பட்டேன். இருந்தாலும் அவன் என் புள்ள மாதிரி நல்லா இருக்கட்டும் சொல்லி நான் வாழ்த்துனேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவன் என் பிள்ளையே கூட்டிட்டு வந்தான். எனக்கு ஆகாசத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு. மாமா, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவ்வளவுதான் உயிர் பேரா காதலிக்கேன்னு சொன்னான். அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்ல அவன் நினைச்சிருந்தா எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிருக்கலாம். ஏன் நம்ம கலெக்டர் இல்ல, அவர் கூட என் மூலமா கிங்ஸ் அவன் பிள்ளைக்கு கேட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணுது, அவன் என் பொண்டாட்டின்னா. காதலின்னு கூட சொல்லல, என் பொண்டாட்டி இருக்கா, எனக்கு நான் 2 தரமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டான். பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொன்னான். அவனுக்கு பையனுக்கு எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சது? அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் நான் லவ் பண்ற பிள்ளைன்னு சொல்லியிருப்பானாடி. வீடு எடுத்தான், யார் பேர்ல எடுத்து வச்சிருக்கான்? அவன் பேர்ல எடுத்து வச்சிருக்கான். இப்ப இன்னொருத்தனை கடிக்க போறான். அந்த பையனை ஏமாத்துற மாதிரி தானே. இந்த காலத்துல எவனாவது காதலிக்கும் போதே பிள்ளைகளுக்கு வீடு வாசல் எடுத்து வைப்பானா? தோட்டம் தரணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். எல்லாம் பொண்டாட்டி பேர்ல தான் இருக்கணுமா, ஒண்ணு கூட அவன் பேர்ல இருக்கக்கூடாதுன்னு. நான் கூட கேட்டேன், ஏன்டா இப்படி எல்லாத்தையும் அவன் பேர்லயே எடுத்து வைக்கேன்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஆமா நான் ஆபரேஷன் அது இதுன்னு அங்கங்க போறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த சுத்துசவா நிச்சயமா அவளுக்கு உறுதுணையா இருக்கும். அதை வித்து பறிக்காத அவ படிச்சு பெரிய ஆள் ஆயிருவா, அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கை தோணு அமையும் பெருந்தன்மையா சொன்னாண்டி. இப்படி காதலிக்கும் போதே அவ எதிர்காலம் வரைக்கும் யோசிச்சவன் எப்படி இவளை கைவிடுவான்? நல்ல பையனை இழந்துட்டான். நெஞ்சு வலிக்குடி. நான் வேலையா அந்த வீடு சொத்து பத்தம் எல்லாத்தையும் அந்த பையன் பேருக்கு மாத்த போறேன். நாளைக்கு இன்னொருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான். நாளைக்கு அவன் போய் உரிமை கொண்டாடிட்டானா? வேலையா சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குங்க அவகிட்ட. சித்தி லேஸ்பட்ட ஆளு கிடையாது. சித்தி வீட்டுக்கு கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. என்ன நீ போட்டோம் விடு. சித்தி இப்பவுமே எவ்வளவு நகை போடுவீங்கன்னு கேக்குறாங்க. இந்த சொத்தெல்லாம் இவ பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீங்க வேலையா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருங்க. அந்த பையன் சொத்து அவனுக்கே போட்டோம். அதுதான் செய்ய போறேன். வேலையா எங்க சித்திக்கு தெரியறதுக்கு முன்னாடி பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிருங்க. இல்லைன்னா அதையும் காரணம் கட்டி ஏதாவது பண்ணுவாங்க. அவன் சம்பாத்தி பண்ணி வாங்கினது இவ பேர்ல எதுக்கு இருக்கணும்? எல்லாத்தையும் நாளைக்கு வேலையா போய் மாத்திடுறேன். சரிங்க. என்னங்க இந்த செயினை பூரம் கலத்தி எங்க வைக்க? அதெல்லாம் கலத்தி கபோர்டுக்குள்ள வை. ஒன்னு சொல்றேன், அம்மா கிட்ட மட்டும் கலத்தி கொடுத்துறாங்க.
கண்டிப்பா அம்மா கேட்பாங்க. அம்மா கைக்கு மட்டும் போச்சது திரும்ப கிடைக்காது. சரி. அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடு. திருப்பியும் கேட்டா மண்டியில கொட்டிடுவேன். நீ எல்லாம் காரசோமா இருக்கணும். நான் எதுவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்னங்க முத நாளே மண்டியில கொட்டிடுவேன்னு சொல்லுதியா? ஏய், கொஞ்சமாவது காரசோமா இருடி. இல்லைன்னா எங்க அம்மா கிட்டலாம் தரிக்க முடியாது. இங்க பாரு, உங்க வீட்டுல இருக்கிற பூரும் வலிச்சு வரைக்கும் உங்க அப்பா போட்டுட்டு இருக்காரு. நான் நானும் முதல் ஒரு முகத்தை எப்படி முடிப்பேன்? இங்க பாரு, அத்தனையும் நமக்குலாம் வேண்டாம். சொன்னா கேளு. 80 பவுன் போட்டிருக்க. 40 தூக்கி உங்க அப்பா கையில கொடுக்கணும். தூக்கி ஒளிச்சு வை. அவர் தலைக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காரு. சரிங்க. நகையை பார்த்தோன்னா மாற மாட்டிய. சீ. அதானே, அதுல பாரியம் கிங்ஸனுக்கு போகணும். எப்படி? இங்க பாரு, என் தம்பிலாம் அவ இல்லாமலாம் வாழ்ந்துக்கிடவே மாட்டான். அவன் கோத்துல இருக்கான், அவ்வளவுதான். இல்ல. இங்க பாரு, ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு, நான் இப்போ ஒன்னு அவசரமா கல்யாணம் பண்ணது குடும்பம் நடத்துறதுக்குலாம் இல்ல. குடும்பம் நடத்துறதுக்குலாம் நான் இப்போ கல்யாணம் பண்ணல. நான் உன்னை முறைப்படி இங்க கூட்டிட்டு வந்தாதான் நான் அடுத்து ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். உன்னையும் உங்க அப்பாவுக்கு பாரமா வச்சு அவர் எதுவும் பண்ண முடியாம திகச்சிட்டு இருக்க கூடாதுன்னா பாரத்தை கரைக்கிறதுக்கு தான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். சரினே, ஏன்னா எங்க அம்மா எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் சரி, நீ என் பொண்டாட்டி ஆகிட்டா அவங்களுமே ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்புறம் கிங்ஸனுக்கு ஏதாவது பண்ணிக்கிடலாம். அதனாலதான் அவசரமா கல்யாணத்தை பண்ணினேன். இல்லைன்னா என் தம்பி இப்படி தூக்கத்துல இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அவன் நெஞ்சு முட்டி போய் அழைதான். எனக்கு கட்டு சுகம் கேட்குதோ. நான் இப்போ கட்டு சுகத்துக்காக கல்யாணம் பண்ணல. ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குங்கிறதுக்காக தான். இங்க பாரு, உங்ககிட்ட இசை ஏதாவது மன விட்டு பேசுவாளா? இல்ல, அவ எதுவுமே பேச மாட்டா, சண்டை தான் போடுவா. நம்ம தெருல ராணியும் ஜபால் இருக்காள்வல்ல. ஆமா. அவளுக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. ஏன்னா அவளுக்கிட்ட கொஞ்சம் பேசுவா. என்கிட்ட எங்க அக்கா கிட்ட அவ்வளவு பேச மாட்டா. பேப்பர்ல எல்லாம் வரும்னு நினைக்கல. பேப்பர் வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்திட்டானுங்க. எங்க இது ஒரு உங்க தம்பியை பழி வாங்கிறதுக்காக இவனு வேலைக்கு ரெடி பண்ணிருப்பானோ? என் தம்பிக்கும் நல்ல சிவனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அவன் நல்ல சிவ விஷயத்தை தலையிடவே இல்லை. அப்படி பார்த்தா நான் தான் தலையிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சிருந்தா அவன் உன்னதான பழி வாங்கியிருக்கணும். இந்த பாரு, என்னமோ இருக்கு. அதனாலதான் நான் அவசரமா உன்னை கல்யாணம் பண்ணேன். வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா. ஒருவேளை என்ன பத்தி ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க, விட்டுட்டு போயிருவா. ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, அதை நீங்களே சமாளிச்சிருவீல்ல. இது போதுமா? உங்க பாட்டை நீங்க பாத்துக்கிட்டுன்னு சொன்ன பாரு, இது வரைக்கும் சந்தோஷம் தான். பரவாயில்ல, நல்ல ஜோடி தான் பிடிச்சிருக்கேன். கஷ்டமா இருக்கா? சே, கூட பிறந்த வேதனையில இருக்கும் போதே இதை நானே எப்படி சொல்லன்னு தான் நினைச்சேன். எனக்கு இதுல ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படிதான் நானும் நினைச்சேன். சரி, கொஞ்சம் பாரம் குறையும்னா தலையாட்டிட்டு வந்து உட்கார்ந்தேன். ஆனா சந்தோஷமா தான் வந்து உட்கார்ந்தேன். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு நமக்குள்ள எதுவும் வேண்டான்னு. சரிங்க. சரி, நீ படுத்துக்க. பாரு, காலையில அம்மா வேவு பக்கம் வருவாங்க. என்ன தெரியணும்? நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணி வை. சரி. நமக்கு இப்போதைக்கு பஸ் நைட்டு கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, உங்க அப்பா ஆசை. அவர் வீட்டுல தான் நடக்கணும். 2 பயலுக்கும் ஒண்ணு போல நடக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நாங்க ஒன்னா சேர்ந்து குடிச்சோம். அப்போ உங்க அப்பா தண்ணீர் இல்லாம உலர்னாரு. டேய், உங்க 2 பேருக்கும் என் வீட்டுல வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும். நான் தான் உங்களுக்கு தோழனாவும் இருப்பேன், அப்பனாவும் இருப்பேன், மாமனாராவும் இருப்பேன்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவர் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சொன்னாரு. என் வீட்டுக்கு வரப்போற, எனக்கு கொல்லி வைக்க போறதுங்கடா நீங்க. என் பிள்ளைங்க கூட நீங்க வாழ்றத என் கண் குளிர நான் பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு வந்தேன், உங்களுக்கு நான் தாண்டா வெண்ணி வச்சு ஊத்துவேன். அப்படி இப்படி அவ்வளவு ஆசை வளர்த்துக்கிட்ட மனுஷன். அவர் ஆசை எப்படி மண்ணலி போட முடியும்? அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் எங்களுக்கு எல்லா பணியோடையும் செய்யணும். அந்த மனுஷனுக்கு ஆசையே அதுதான். ஆரம்பத்துல நான் கூட நினைப்பேன், இந்த கிங்ஸ் இப்ப என்ன இந்த மிலிட்டரி கார்ட்ட அவ்வளவு அனுநியமா இருக்கான்னு. நான் பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. அவ்வளவு பாசக்கார மனுஷன். ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாரு. அதான் எங்க அண்ணி, உங்க அக்கா, உங்க அப்பாவுக்கு அண்ணன் புள்ளதான். ஆனா எந்த இடத்துலயாவது அவர் இது அண்ணன் புள்ள அப்படின்னு சொல்ல பார்த்திருப்பா? சொல்ல மாட்டாரு. நாங்க சொன்னாலே கொன்னிருவாரு. நாங்க சொல்லவே மாட்டோம். எவ்வளவு நல்ல மனுஷன். ஆனா இங்க இசை தப்பு பண்ணிட்டாளே. தெரியாம தப்பு பண்ணிட்டாளா இல்ல சிக்கி இருக்காளா எதுவும் தெரியாது. என் தம்பி கண்டுபிடிக்காமலாம் விட மாட்டான். ஆனா அவ ஏதோ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாவல்ல. அவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒருவேளை அவன் எந்த தப்பும் பண்ணல, குற்றமற்றவன்னு தெரிஞ்சதுனாலும் ஒரேடியா விளையுவான். ஏன்னா அவன் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட மாட்டான். அதான் பயமா இருக்கு. தப்பு பண்ணிட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா அவன் வாழ்ந்துக்கிடவே மாட்டான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இசை ஏதோ தப்பு பண்ணிருக்கா. அதனாலதான் மாட்டிக்கிட்டு முழிக்கா. ஒருவேளை அதனால மத்த யாரும் மாட்டிக்கிட கூடாதுன்னு நினைக்கிறாளே என்னமா. சரி, கண்டுபிடிச்சிடலாம், டென்ஷன் எடுக்காத. சரி, நீ படு. நீங்க படுக்கிறேன். இங்க பாரு, அம்மா காலையிலே வேவு போக்க வருவாங்க. போதாக்கரைக்கு அத்தை மாதிரிலாம் வந்திருக்காங்க. எல்லாம் வேவு போக்க வரும்.
சரி என்ன பண்ணணும்? ம், இங்க வா. நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சு வச்சிரு. சரி. அப்பதான் இந்த பையொலியில தான் சந்தேகம் வராது. இல்லைன்னு வச்சுக்க அடுத்த பிளான பையொலியில போட்டுரும். கவனமாறு எதையும் உளறிடாத. எதை கேட்டாலும் ஊமை மாதிரி நின்று உங்க அக்கெல்லாம் அப்படிதான் சமாளிப்பாவ. வாயை திறந்துட்ட மாட்டிக்கிடுவேன். எது கேட்டாலும் அண்ணன் அப்பாவி மாதிரி நின்று. சரி அப்புறம் இந்த பிள்ளை அப்பாவி பிள்ளை ரொம்ப வாய் பேசிக்கிடாதுன்னு அவங்களே ஒதுங்கிடுவாங்கன்னு. சரி 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 சரி. சரி. இந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்படி வந்து முடிஞ்சிட்டேன். ஃபீலா இருக்கோ? பின்ன இருக்காது. இருந்தாலும் கூட போன அங்க வந்துட்டு இருக்கும் போதே தேவையில்லை. சரி போடு. டோக்கன் நம்பர் 12 வாங்க. வாங்க மாப்பிள்ள, பத்திரத்தை மாத்திடலாம். என்ன சார், என்ன இதெல்லாம்? சார் நாங்க தான் பத்திரத்தை மாத்தணும், பத்திரம் போடணும். ஆ உங்களுக்கு டேபிள் 12 நம்பர் போய் பாருங்க. ஓகே சார். சார் இதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன ஆச்சுது? என்ன நடக்குதுங்க? சார் என்ன போடுதான்னு நீனே கேளு. மாமா என்ன ஆச்சுது? நீங்க எதுக்கு மாப்பிள்ள காலிங் வந்தீங்க? இவன் தான் வர சொன்னா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்திர ஆபீஸ்ல நமக்கு என்ன வேலை? என்ன சத்தம் போடு. என்ன மாமா? 12 நம்பர் வாங்க. மாப்பிள்ள நேரம் இல்ல, நீங்க உள்ள வாங்க. ஐயோ மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அது சொல்லண்டா. அது இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள கஷ்டப்பட்டு எடுத்த வீடு, அப்புறம் தோட்டம், அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு செட் இடம் எடுத்தாரு. அது எல்லாம் இவ பேர்ல இருக்கு. அதுக்கு என்ன? அவருக்குள்ள அவருக்கு தானே போனோம். என்ன மாமா? வேணாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு திறன் இருக்கா? இவ்வளவு நாள் சம்பாத்தியம் பண்ணி அவர் சிறுக சேர்த்தது. அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு ஏச்சு பேசி வாங்கியிருப்பாரு. அது வேற இடத்துல முடிவா இருக்கு. நாளைக்கு அவங்க உரிமை கொண்டாடுவாங்க. அது எதுக்கு? யார் கஷ்டப்பட்டு வாங்குறது யாருக்கு போய் சேருது? வேண்டாம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதான் சாக்குன்னு ஃபுல்லா எழுதி வாங்கிடுவாங்க. என்ன என்ன வேண்டாம் மாப்பிள்ள, வாங்க பத்திரத்தை போட்டுலாம். மாப்பிள்ளைக்குள்ளது அது அவருக்கே போய் சேரட்டும். இவளுக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு வீட்டுக்கு போறவா எப்படி இதுல உரிமை கொண்டாட முடியும்? யார் உழைப்ப யாரு திங்கிறது? நீங்க கஷ்டப்பட்டு வாங்கினது யாருக்கும் எதுக்கு போகணும்? கைக்கு போட சொல்லிட்டு போடுறேன்னு சொல்லிட்டா உங்க பேர்லயே மாத்திடலாம். என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மாப்பிள்ள, இதுக்கு மட்டும் தலை போட்டாதீங்க. அந்த பாவம் என் தலையில வந்து சேர்ந்துடும். போதா, ஏற்கனவே இவருக்கு செஞ்ச பாவத்துக்கு அந்த பாவத்தை நான் எப்படி கழுவு போறேன்னு தெரியல. இது அவருக்குள்ளது, அவர்கிட்டே போயிடட்டும். 12 நம்பர் வாங்க. சரி வா. சரி என்னடா சொன்ன கேளு. சரி உள்ள வா, உள்ள வா. முடிவு பண்ணிட்டா? உனக்கு வேண்டாமா? நான் வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. வாக்கு கொடுத்ததுக்கு ஒண்ணு அவ பொருள் இல்ல, உசுரு. அதை நாம மட்டும் நினைச்சா போதாது. கேட்டல, அவ இன்னும் வாய் தந்து உண்மை சொல்லியிருக்காளா? அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம்டா. ஏது பேப்பர் டிவி நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இப்ப கூட வாய் தரக்கலையே. இந்த புள்ள இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நமக்கு கேவலப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. கேவலத்தை விடுறா. அவளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். வேண்டாம், முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். அவளுக்கு நீ ஆசாசியா வாங்கின வீடுடா. வீடு வேதனைப்படுத்தாத. வேண்டாண்டா, மனசு வலிக்கடா. அவளுக்கு பார்த்து வாங்கினடா. அது திரும்ப ஓம் பேருக்கே வருது. வேண்டாண்டா, வீடு என் வீதி. அந்த வீட்டை வாங்கும் போது நான் எவ்வளவு கனவு கண்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத மாமா கூட்டு போய் தான் வாங்கினேன் என் பொண்டாட்டிக்குன்னு. அன்னைக்குதான் தெரியும் அவருக்கு அது அவர் பொண்ணுன்னு. சந்தோஷத்துல துள்ளுனாரு.
என் பொண்டாட்டி பேர்ல வாங்கியிருக்கேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த வீட்டுல போய் குடும்பம் நடத்த போறேன், புள்ள குட்டியோட வாழ போறேன்னு 1000 கனவு கண்டேன். போச்சு, எல்லாமே போச்சு. என் கனவு ஆசை எல்லாம் கலைஞ்சு போச்சு. கேட்டல, இன்னும் தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களா? போன வாழ்ந்துட்டு போட்டோம், எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம். சந்தோஷமா இருந்தா சரிதான். இனி தாங்கிக்கிட மாட்டேடா. நான் ஏற்கனவே செத்துட்டேன், இங்க தாங்கறதுக்கு என்ன இருக்கு? போட்டோம், என் வாழ்க்கை இப்படியே போட்டோம். வேண்டாண்டா, அந்த வீட்டை மாத்த வேண்டாம்னு சொல்லுடா. யோசிச்சு பார்த்தேன், வேண்டாம். ஒருவேளை அந்த வீடா பேர்ல இருந்ததுன்னா எனக்கே கோபமும் ஆத்திரமும் பின்னாடி வரலாம், புகையா மாறும். அது எதுக்கு? அவ யாரோ நான் யாரோ, அவ இன்னொருத்த பொண்டாட்டி. நான் என்னுடைய உரிமை கொண்டாட முடியும். ஆ, சார் கையில் கொடு கொடு. ஆ, வாங்கிக்கிறேங்க சார். ஆ, சரி. இந்தாங்க. சரி சார், எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரி. நான் கிளம்புறேன். இப்படி மத்தவங்களை அழ வச்சு, மத்தவங்களை உயிரோட சாகடிச்சு நாம உயிரோட இருக்கக்கூடாது. எதுக்கிட்ட இப்படி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்ட? நீ யாருக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுதுன்னு உனக்கு புரியுதா புரியலையா? பாரு, டிவியை திறந்தாலும் உன் பேர் தான் வருது, பேப்பரை திறந்தாலும் உன் பேர் தான் வருது. எம்எல்ஏ மகனுக்கும் கமிஷனர் மகளுக்குன்னு அசிங்கமா வருது. எங்க வீட்டுலாம் ஒரே திட்டு, உன் கூட சேரவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட பேசாமடி இருக்க முடியும்? எனக்கு என்னமோ இந்த எம்எல்ஏ பையன் உன்னை பழி வாங்கிட்டான்னு தோணுது. அவன்கிட்ட நீ எதுவும் பகை வச்சுக்கிட்டியா? எங்களுக்கு தெரிஞ்சு நீ அவன்கிட்ட பேசவே மாட்டியா? அங்கங்க நின்று பேசியிருக்க, ஷாப்பிங் ஹாலில் நின்றுருக்க, கை கோர்த்து போயிருக்க. என்னெல்லாமோ படம் வருதுடி. ஏதோ உனக்கும் அவனுக்கும் லாட்ஜில் இருந்தீங்களா? ஏடி கன்றாவியா வருதுடி. உங்க அப்பா எப்படி கோப்படாம இருப்பாரு? அவர் வெளியில தலை காட்ட வேண்டாம், அவர் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அவர் எப்படி உன் மேல கோப்படாம இருக்க முடியும்? அவரால் தலை நிமிந்து நடக்க முடியல. நீ இப்ப கூட மௌனம் காக்கிற பாரு, அதான் எங்களுக்கு கோவம் வருதே. இது எல்லாரையும் அவமானப்படுத்திட்டே. உனக்கு எம்எல்ஏ பையனை பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு தோணுதான்னு கேட்கா? இல்ல ஒருவேளை பேசி கேசியது மயக்கணா? நாங்க ஃப்ரெண்டுட்டு கேட்டுதான் ஆகணும். இதை விட கொச்சையா கேட்டுதான் ஆகணும். ஏன்னா உன் மனசுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வேற வழி தெரியல. உனக்கு ஒருவேளை அவனை பிடிச்சதா? ஒருவேளை வசதியா இருக்கான்னு ஏதாவது உனக்கு பிடிச்சதா? இல்லை ஸ்மார்ட்டா இருக்கான், அழகா இருக்கான்னு பிடிச்சதா? இல்லை தெரியாம அவன்கிட்ட பழகிட்டியா? அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்றானா? அவனுக்கு வேலைக்குன்னே போட்ட மாதிரி இருக்கு பத்திரிக்கையில. அவனை நினைச்சா அந்த பேப்பர்ல இருந்து அந்த பேரை எடுக்க முடியும். அவனுக்கு இன்னும் தினம் தினம் போட்டுட்டு இருக்கானுங்க. யாரை பழி வாங்கிறதுக்கு போடுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. காலேஜில் நீ எப்படி தலை நிமிந்து நடக்க போற? உன் படிப்பு, உன் கனவு, நீ எக்ஸாம் வேற எழுதியிருக்க கலெக்டருக்கு, எல்லாம் நாசமுன்னா போயிடும் பார்த்துக்க. இனிமேலும் இங்க என்னடா இருக்கு? நம்ம யாரை நம்பணுமோ அவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இத்தனை நாள் அனாதையா தானே இருந்தேன், இப்ப அனாதையாவே இந்த ஊரை விட்டு போயிடண்டா. டே, நான் உன் பக்கம் நிக்கேன்டே, ஏதாவது சொல்ல. ஏன் இசை இப்படி பண்ணுத? எங்ககிட்டயாவது உண்மை சொல்ல. எல்லாரும் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லி எங்களை சந்தேகப்படுறாங்க. இங்க பாரு, உங்க வீட்டாட்கள் மட்டுமே எங்ககிட்ட எத்தனை முறை விசாரிச்சாங்க தெரியுமா? எனக்கே பயமாயி போச்சுது. ஃப்ரெண்டுன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு நினச்சிக்கிட்டுதாங்க. தெரியாத ரகசியமும் இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிரட்டி பார்த்துருக்காங்க. ஏன்டி இப்படி மௌனம் காக்குற? ஏன் இசை எங்களுக்கும் சேர்த்து நீ துரோகம் பண்ணுற? சத்தியமாக நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னோம். ஏன் எம்எல்ஏ பையன் வாங்கிட்டு வந்து பேச வந்தது கூட எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பேப்பரில் பார்த்தா நீ இந்த இடத்துலலாம் போய் பேசியிருக்கியான்னு கூட எங்களுக்கு தெரியுது. எங்களே எல்லாரும் தப்பாக தான் பேசுகிறாங்க. காலேஜுக்கு படிக்க போனீங்களா இல்லைன்னா
ஏன் இசை இப்படி பண்ணுத